சம்பவம் பண்றவன கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவன கேள்விப்பட்டிருக்கியா? அதான் தளபதி ஸ்லைஸ் போட்டுருவாப்புல. ஓய்யோ, அட்மாஸ்ல எல்லாத்தையும் அது இப்பயாவது இருக்கு சார் எனக்கு. திரும்பி போற ஐடியாவே இல்லை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு முடிஞ்சா மொட்டை அடிச்சுக்க முடியுமா சார்? நான் ஷர்ட் அவுத்துருங்க, எதுக்கு ஷர்ட் அப்படின்னு கண்ணாடி எடுத்துருங்கன்னு சொல்லி இந்த கண்ணாடி எடுத்து போட்டு வெல்டிங் கண்ணாடி கரெக்ட். நான் டப் பண்ணும்போது எனக்கு ஒரு மோனோ ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. தொட்டுலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக கேட்கும். அப்படி பார்த்துட்டு தொட்டுலையே இல்லை சார், இன்னும் கொஞ்சம் ஹெவியா விஜய் சாரோட பலத்தை நீங்கள் சொல்ல போறீங்க. நான் இப்போ வராது இந்த அளவுக்கு வெயிட்டாக வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கல. யாரெல்லாமோ கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஓ மை காட், சூப்பர். என் டாக்டர் கலாட்டா பண்ணுறாங்க. இப்போ உனக்கு என்ன பில்டப்? அது விஜய்க்கு தானே வேணும். ஃபால்ஸ் ஸ்மைலே இருக்காது. எங்களுக்குள்ள ஏஜ் டிஃபரன்ஸ்ன்றது 10 வருஷம். ஹி ஹேஸ் ஹிஸ் கிரெடிட்ஸ். அதை நான் மதிச்சு பேசினேன்னா ஃபால்ஸா இருக்கும். விஜய் என்ன விஜய் எப்படி இருக்கு? ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் தனித்துவம் இருக்கு, ஹார்ட் ஒர்க். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்க உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் யாருக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். ஐ திங்க் ஜனநாயகன் படத்துல முக்கியமான ஒரு சம்பவம் பண்ண போறவர். ஐ திங்க் இவர்கிட்ட இருந்து எல்லா கண்ணும் சப்ளை ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல குமார் நடராஜன் சார், வணக்கம் சார். வணக்கம். சம்பவம் பண்றவன பாத்திருக்கேன், அதுல ரெக்கார்டு வைக்கிறவன பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ட்ரெய்லருக்கு கொடுக்குற எலிவேஷன் இருக்கு பாருங்க, எங்களுக்கு எல்லாம் தூக்கி வாரி போட்டு ஒரு மாதிரி புல்லரிக்க வச்சு. சோ ஹாப்பி சார் மீட் பண்ணி. வெரி நைஸ். எப்படி இருக்கீங்க சார்? எல்லாம் பை காட்ஸ் கிரேஸ் பண்ணிருக்கு. நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தெரியல பார்த்தோம் சமந்தா அவர்கள் அப்பாவா ஒரு மாதிரி உங்களை சமாளிக்க வைக்கிறதுக்கு விஜய் சார் என்னென்னமோ பண்ண வச்சுக்கினீங்க அவரை. ஸோ இதில் ஒரு மாதிரி ஓப்பனிங் ஷாட்லேயே நீங்கள் தான் வரீங்க ட்ரெய்லரில். உங்களோட அந்த வாய்ஸ் என்ன சார் குரல் வளையாது, அடிமை சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேஸ் வாய்ஸ். தேங்க்யூ. ஸோ சொல்லுங்கள் ஜனநாயகனோட அனுபவங்கள். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாட் அவங்க இது பண்ணுறாங்க. அதில் வந்து என் போர்ஷன் ரொம்ப பொக்கித்தோ சின்னது தான். அது அவர் டிசைட் பண்ணி அவங்க அந்த படம்னு ஃபிக்ஸ் பண்ணி இருக்கும்போதே அவர் மீட் பண்ணுறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிது வினோத்தை. அப்போ வினோத் சொன்னார், சார் ஐ ஹேவ் சம்திங் இன் மை மைண்ட், நான் உங்களை கரெக்டாக இந்த இதும்போது கூப்பிட்றேன், வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போங்க சார்னாரு. சரின்ட்டேன், அவ்வளோதான். அது ரொம்ப நாள் ஆச்சு, அந்த எந்த காலம் வரல. ஒன்று தெரியும், வினோத் வந்து இது மாதிரி சொல்லிட்டு விடக்கூடிய கேரக்டர் கிடையாது, இல்லைன்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அட்லீஸ்ட் கூப்பிட்டு கேட்டசி சார் அது சரியாக நம்ம வரல சார்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்படி தான் நாங்கள் எங்களோட அசோசியேஷன் அப்படி தான் இருக்குது. நானும் வினோதெல்லாம் நாங்கள் பியாண்ட் மூவிஸ் வந்து நாங்கள் ஜென்ரலாக மீட் பண்ணிக்கிறது உண்டு. அப்பப்போ எப்பயாவது மீட் பண்ணி பேசுறது உண்டு. அப்போது ஒரு கான்டெக்ஸ்டில் சடன்லி கால்ஸ் மீ, சார் வாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட் எடுப்போம் சார் அப்படின்ட்டு. போனோன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு செல்யூட் அடிக்க சொல்லிட்டு ஷார்ட் பண்ணிட்டு சார் நீ கிளம்பலான்ட்டாங்க. சரி, உங்களுக்கு பிடிக்கல போல இருக்குது, இதில் ஃப்ரேமில் ஒன்றும் சரியா இல்லை போல இருக்குன்னு கேட்டேன். இன்னும் கிட்டத்தட்ட நாங்கள் அன்றைக்கி இது முடிஞ்சிடுது, லைட்டும் போயிடுது. இன்னும் ஒரு ஷார்ட் எடுத்து நம்ம என்னப்பா நீ பெருசாக இருக்குன்ற மாதிரி சொன்னேன். இல்லை சார் நான் கூப்பிட்றேன் உங்களை, டெஃபினட்டாக இருக்குது, நான் கூப்பிட்றேன், அவ்வளோதான். ரொம்ப அது ஒரு 15 நாள் திருப்பியும் அப்படி போச்சு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, சார் இன்றைக்கி ஒரு ஹாஃப் டேவே நம்ம பண்ணிடலாம் சார் வாங்க அப்படின்னு. வரும்போது கொஞ்சம் ஒரு முடிஞ்சால் மொட்டை அடிச்சிக்க முடியுமா சார்? நான் கண்டினியூட்டி இருக்க முடியாது, ஆனால் ஒரு போலீஸ் கட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா நான் போலீஸ் காஸ்டியூம் போட்டு தான் அந்த சல்யூட் அடிச்சிருக்கேன். அதனால அது போலீஸ் பேஸ்டாக இருக்குன்னு தெரியும். வேற எதுவும் எந்த இதுவும் தெரியாது, வேற அதனுடைய சரௌண்டிங் எதுவுமே தெரியாது. விஜய் கூடியும் காம்பினேஷன் கிடையாது. சரி இன்னைக்கு விஜயோட காம்பினேஷன் இருக்கும்னு நினச்சின்னு நான் கிளம்பி போகிறேன். போனால் காஸ்டியூம்லாம் போட்டு ஃபுல் காஸ்டியூம் போட்டாச்சு. ஓகே போட்டு நான் போய் ஸ்பாட்டில் தம்பி நான் வந்தாச்சுண்ணா, டிஃபன் சாப்பிட்டேன், நான் ஷர்ட் அவுத்துருங்க, எதுக்கு ஷர்ட் அப்படின்னு. ஓகே இல்லை ஷர்ட்டு போட்டாலே சுமாராக தான் இருப்பேன், நீங்கள் ஷர்ட் வேறு போடலன்னு தொலைதலன்னு இப்போ வேணாம் அப்படின்னு. இல்லை ஷர்ட்டை நீங்கள் கேட்டுடுங்க அப்படின்னு கேட்டு அது சேர் பின்னாடி அதை போட்டு விட்டு உட்காருங்க சார் சொல்லி உங்கள் கண்ணாடி எடுத்துருங்கன்னு சொல்லி இந்த கண்ணாடி எடுத்து போட்டு
காகுல்ஸ் ஒன்று கொடுத்து வெல்டிங் கண்ணாடி. கரெக்ட் சார், இது ஒரு கன் ஒர்க் ஷாப் இப்போ பண்ணலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அப்படி பார்க்குறீங்க, அந்த டிஃப்ரெண்ட் அது பார்க்குறீங்க, பார்த்துட்டு என்ன அவங்க ஃபோனில் இதை கேட்குறாங்க, நீங்கள் வந்து ஒரே பஞ்ச் தான், தொட்டுருலையே, அதான் அந்த டைலாக் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா. சரிடா நான் சொல்கிறேன், தொட்டர்லேயே வந்து நம்ம எவ்வளோ மாடுலேஷன் வேணால் சொல்லலாமே, என்ன இப்படி பார்த்துட்டு தொட்டர்லையே அப்படின்னு சொல்லலாம், ஓகே தொட்டர்லையே அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இல்லை சார், இன்னும் கொஞ்சம் நல்ல அந்த ஒரு ஹெவியாக ஓடும் அப்படின்னு ஒன்று. சரி என்ன சீக்வன்ஸுன்னா, இல்லை சார் விஜய் தான், அது விஜய் தான் கேட்குறாங்க, நீங்கள் வந்து விஜய் உங்களுக்கு தெரியுன்றதுனால நீங்கள் வந்து அவனோட ஆக்ரோஷத்தை சொல்ல போகிறீங்க. அப்போ தான் எனக்கு பர்சனலாக ரிவீல் ஆச்சு, ஐ எம் டூயிங் தட் ஃபார் விஜய்ன்ட்டு. ஓகே ஓகே. ஏன்னா விஜயோட காம்பினேஷன் இல்லை, பின்ன எதுக்கு இந்த பையன் கூப்பிட்டுருக்காங்கன்னா எனக்கு. ஏன்னா எஸ்டர் படத்தில் அது என்னாச்சுன்னா, இந்த துணிவில் வந்து அஜித்தோட காம்பினேஷன் கிடையாது, டோட்டலாக ஒரு அஜித்தோட பேசக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் ஒரு கேரக்டர், தனியாக ஒரு கேரக்டர், அது ஒரு மினிஸ்டர் கேரக்டர். சரி அந்த மாதிரி இது ஏதோ கேரக்டர்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இதில் வந்து தொட்டில் சொல்லுங்க சார் இப்போன்னா, வாமஜி அவ்வளோதான் கோதால இருக்கு. ஸோ அது அங்கேருந்து ஆரம்பிச்சது தான். கிரேட் சார். நேர்கொண்ட பார்வையிலையும் நீங்க பண்ணிருக்கீங்க, அஜித் சாருக்கு ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப். எனக்கு வினோத் சாரை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை. ஏன்னா அவர் மைண்டுக்குள்ளேயுமே ஒரு பொலிட்டிக்கல் கரப்ஷனை கரெக்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற ஒரு டைரக்டர், சென்சிபிளான டைரக்டர். இதுவுமே அஃப்கோர்ஸ் ஜனநாயகமே ஒரு பொலிட்டிக்கல் கரப்ஷன் பேஸ்டு ஃபிலிம் மாதிரி தெரியுது. ஸோ வினோத் சாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். எனக்கு வந்து வினோத் வந்து நேர்கொண்ட பார்வையோட அந்த அந்த பேஸ் ஒர்க்ஸ்லாம் நடக்கும்போது தான் எனக்கு பரிச்சயம் ஆனார். நான் ஒரு படம் நடித்து, அது அந்தஹாரம்னு ஒரு படம், அதை பார்த்துட்டு தான் அவர் என்னை கூப்பிடுறாரு. அதனோட ரஷஸ் தான் பார்க்குறாரு, அவர் இன்னும் ஃபுல் படம் பார்க்கல. ஆமாம், அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு அவர் என்ன ஒரு ரெஃபரன்ஸில் அதை கூப்பிட்டு நேர்கொண்ட பார்வைக்கு நாங்கள் ஒரு 2-3 இதெல்லாம் பண்ணி பார்த்தோம். அது நான் சொல்லிட்டேன், சில எல்லாம் சரியாக வராது தலைவான்னு சொல்லிட்டேன். அவருக்குமே அது அக்செப்டபுளாக இருந்தது. தென் ஹி செட் சார், நான் இதில் இன்னும் நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவ்வளோதான், இதே கதை தான். யாரும் கூப்பிடலை, ஒன்றும் ஸ்ரீதேவி அவங்க ஹஸ்பண்ட் பண்ணுறாரு, அவர் பண்ணுறாரு. ஸோ யாரும் கூப்பிடுவாங்கன்னா நானும் அப்படின்னா அவனும் கூப்பிடல. திடீர்னு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு, சார் நீங்கள் ஹைதராபாத் வாங்க அப்படின்னு. சரி வரேன் அப்படின்ட்டு. எப்போ ஷூட்டுன்னு, இல்லை நாளைக்கு காலைல ஷூட்டு, நீங்கள் நைட்டு சாயங்காலமே கிளம்பி வந்துடுங்க அப்படின்னா. சரி சாயங்காலம் கிளம்பி போயிட்டேன் நான். இப்போ நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார், சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்டிங்கன்னா, எல்லாம் ஓகே பண்ணியாச்சு. மறுநாள் நான் போகிறேன். அப்போ காலையில் எழுந்திரிச்சு நான் ஷேவ்லாம் பண்ணிட்டு காருக்காக வெயிட் பண்ணும்போது ஒரே பரபரப்பு அவரு அங்கே செட்டில். ஆமாம், இதில் நான் இருக்கிற ரூம் சைடு கிட்டேயே. என்னென்னா அப்போ தான் வந்து எனக்கு புலப்படுறது, அதுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து நான் அஜித்துன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அஜித் சாரோட படத்துக்கு போய் நடிக்க போறீங்க அப்பதான் தெரியும். அது வரைக்கும் அது யார் பண்ண போறாங்கன்னு தெரியாது, என்ன கதைன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அங்க போன அப்புறம் தான் அண்ணா மெதுவா வினோத் வந்து எவடே அப்படின்ற ரேஞ்சுக்கு அஜித்துக்கு தெரியும். அஜித்தோட நான் ஏற்கனவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், முகவரி பண்ணியிருக்கேன், தொடரும் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் அஜித்தாவது ஒரு நோட்டை போட்டு தலைய வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாருமே சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். அங்க போன அப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்புறமா சார் யூ ஆர் பிளேயிங் த டாக்டர் ரோல், அதே பெப்பப் மாதிரி. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு இது பூஸ்ட். இது உங்களுக்கு அப்ளாஸ் வாங்கும்னாங்க. ஆனஸ்ட்லி தேட்டரில் தான் நான் போய் பார்த்த ஒரு எஃபெக்ட், என் ஃபேமிலியோட தான் போய் பார்த்தேன். ஓ மை காட் சூப்பர். நான் இதுவுமே ஐ எம் வெயிட்டிங், ஜனநாயகம் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்றது இருக்கு. இப்போ நீங்க வெயிட்டிங், படம் ரிலீஸ் ஆனோன்னா ஐ எம் கமிங் அப்படின்றது. அவ்வளோதான் சார். இந்த எலிவேஷன் சீன் மாதிரி ஜனநாயகம்ல வேற என்னன்னு எதிர்பார்க்கலாம் சார்? சார் எனக்கு படத்தோட இது தெரியல சார். ஏன்னா நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் படம்லாம் சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. எனக்கு சினிமான்றது ரொம்ப தெரியாது. நீங்கள் என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சிங்கன்னா நான் களிமண்ணா என்ன உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீங்கள் பிடிச்சிக்கோங்க. என்ன ஒரே ஒரு இதுனா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்டாக அதுக்கு செட் ஆகி உட்காடுறது. நான் என்ன கேரக்டர் போட்டாலும் அது உட்காருது. அது தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் த ஆல்மைட்டி, இவங்களுக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். இதனுடைய உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் ஓடின்னு இருக்கு இந்த படத்தோடதுன்றது எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்சல்யூட்லி ஐ ஹவ் காட் நோ க்ளூ. ஸோ நான் அந்த க்ளூவே இல்லாமல் நான் போய் நான் எதானு சொன்னேன்னா அது தப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு என் கேரக்டர் அதில் என்னன்றது தெரியலையா, நான் போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ தே டிட் நாட் ரிவீல்.
அதுலலாம் வினோதெல்லாம் ஆனா வந்து வெயிட்டா ஒன்னு வச்சிருப்பாருங்கிறது மட்டும் இல்லை வெயிட்டாக இந்த அளவுக்கு வெயிட்டாக வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கல. ஓகே. he said while shooting he said சார் நான் வந்து இதில் ட்ரெய்லரில் நல்லா யூஸ் பண்ணுவேன்ட்டு. சரி ஓகே என்ன இப்போ ஏதோ ஒரு ட்ரெய்லர் ஷாட்ல வரும்னு ஆமாம் பின்ன சார் துணிவுலையும் ட்ரெய்லரில் வரேன். அது சும்மா அப்படி வந்துட்டு போகிறது தான். ட்ரெய்லர் வில் பி ஃபோக்கஸ்ட் மோர் ஆன் தி லீடு தானே கரெக்ட். என்ன அப்படிதான் நான் நினச்சிருந்தேன். இது இந்த அளவுக்கு பானாவா அவ்வளோ பெருசாக அதை ஓப்பனிங்கில் வச்சு சார் யார் யாரெல்லாமோ கூப்பிட்டு பேசுகிறாங்க, தெரிஞ்சவங்க எனக்கு ஃபுல் ஃபேஸ் தெரியாதவங்க. ரிவீல் ஆகவே இல்ல. ரிவீல் ஆகல, முதுக வச்சுலாம் இப்போ உங்களை கண்டுபிடிச்சின்னு வருவோம் சார். நாங்கள் உங்கள் குரல் அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. உண்மை. அது குரல் பிரமாதமாக இருக்கிறதுக்கு எகெயின் பேரண்ட்ஸோட இது பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல் தான். நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, நான் ஒரு 350 படம் கிட்ட நான் பண்ணியிருக்கேன். ஒரு 30 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன் டப்பிங்கில். ஸோ அதெல்லாம் அந்த நுவான்சஸ்லாம் இருக்குது. ஓகே, அதோட ஆடட் அட்வான்டேஜ் தான் அந்த அங்கே பிரதிபலிச்சது. டப்பிங்கில் கூட உக்காந்து வேலை வாங்கினார் வினோத் சார். ஓகே. அதெல்லாம் நோ ஸ்பேரிங். கூட எல்லா டயலாக் கூட உட்காந்துக்குவாங்க. சார் பேசுவோம் சார். எனக்குமே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் அப்பயுமே எனக்கு வந்து இவ்வளோ பெருசாக அதை வந்து ஹி வில் பி யூஸிங் இட் இன் ட்ரெய்லர்னு எனக்கு தெரியும். ஓப்பனிங்லேயே ஏன் நிறைய பேர் கூப்பிட்டு எனக்கு ரிலீஸ் ஆனது தெரியாது, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனது தெரியாது. ஒருத்தர் எனக்கு கூப்பிட்டு சார் கலக்கிறீங்க சார் நீங்கள் ஓப்பனிங்லேன்னு, எந்த படத்தை ரெஃபர் பண்ணுறேன்னு நான் ரொம்ப யதார்த்தமாக கேட்டேன். சரி சார் ட்ரெய்லரில் கலக்கிறீங்க, ட்ரெய்லராக எந்த படத்தோடது ட்ரெய்லர் நான் அதையும் கேட்குறேன். ஒருத்தர் இது ஜனநாயகத்தோடது வந்தது சார், வந்துச்சா எங்கே அப்போ கடன்னு நிறையா ஃபோன்ஸு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் கேம் அவுட். இந்த ஆடியோ லான்ச்ல அவங்க அப்பாவை கட்டி பிடிக்கிறதுக்கு ஒரு 800 மீட்டர் நிக்காம ஓடி போய் கட்டி பிடிப்பாங்க. இல்லை சார், அது பிளான்டெல்லாம் இருக்காது சார். டெஃபினட்டா இருக்காது சார். பிளான்டாக கிடையாது. ஏன்னா பிளான்டெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது. நான் ஒரு 10 தடவை நான் வந்து ஓடி போய் பார்த்துக்கிறேன்றதுலாம் எல்லாம் நேச்சுரலாக வந்தது தான். நான் முன்னாடியே சொன்னது தான். அந்த பையன் வந்து இஸ் நேச்சுரல். when he is going to, நீங்களாம் மீட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. when you talk to him, when you find him closer coming to you, it's natural, it's no artificialness there. இதை நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்கேன். நான் அஜித்கிட்டையும் அதை பர்சனலாக பார்த்துருக்கேன், விஜய்கிட்டையும் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து 2 பேர் மேலேயும் அந்த எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஒரு ஃபால்ஸ் ஸ்மைலே இருக்காது. அந்த சிரிக்கிறதே உள்ளன்போடு தான் சிரிக்கிறாங்க 2 பேருமே. நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். உண்மை. அது வந்து நான் ப்ரொடியூசரோட சன்ன்றதுனால அந்த வாஞ்சையெல்லாம் இருக்காது. எங்களுக்குள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ்ன்றது 10 வருஷம் எனக்கும் விஜய்க்கும். ஓகேவா, ஒரு எல்டர்லி பிரதர்லி அந்த ஒரு ஸ்தானம் தான் என்னோடது. அண்ணன் அதான். ஓகேவா, பட் நானுமே வந்து விஜய்கிட்ட பேசும்போது வந்து ஒரு ஹி ஹேஸ் இஸ் கிரெடிட்ஸ். ஓகே, அதெல்லாம் அவர் ஏர்ன் பண்ணி வாங்கிட்டது. பட் அதை நான் மதித்து பேசினேன்னா ஃபால்ஸாக இருக்கும். கரெக்ட் சார். விஜய் எப்படி இருக்கு, அதுதான் நம்ம அப்ரோச்சாக இருக்கும். அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்லினஸை க்ரியேட் பண்ணோம், ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணோம். நான் இல்லைன்னா ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஹலோ சார் வணக்கம் சார் ஏந்திருக்கீங்களா சார் உட்காந்துருக்கீங்களா சார்ன்ற ரேஞ்சுக்கு போயிடும். தப்பு. வெரி ட்ரூ சார். லாஸ்ட் படம் ஒரு சீனாவது காம்பினேஷன் இருந்திருக்கலாமே. சத்தியமா இருக்கு. நான் எனக்கு அது ஆறவே ஆறாது. வினோத் சார் மடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற இல்ல வினோத் கொடுக்கவே இல்லையா சொல்லலாம். இல்ல சார் யூ டூ வினோத் அப்படிங்கிறது இல்லை சொல்லவும் இல்லை. வினோத் வந்து எனக்கு அதுலேயும் அந்த துணிவுலையும் வந்து அஜித்தோட காம்பினேஷன் இல்லைன்னு சொல்லலை. நான் வரும்னு நினச்சேன். நானும் ஆட்சி பிடிச்சி மாதிரி அந்த கோட்டை போட்டு நின்றுலாம் வேடிக்கைலாம் பார்த்தேன். முடிஞ்சிச்சு சார் உங்களுக்கு பேசுறதோடய முடிஞ்சு அப்படிதான். ஆமாம், ரொம்ப அதாவது பட் இவ்வளோ பெரிய ஹைப் அதுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் ஐ சல்யூட் வினோத். ஐ ரியலி சல்யூட் வினோத், விஜய் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. இது எனக்கு கொடுக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. நான் பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஜஸ்ட் பட்டிங் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் வர முடியுமான்னு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு படத்துலையும் மெதுவாக. அப்படி கூப்பிட்டு இந்த ஃபேஸ்க்கு இது பண்ணலான்னா சார் என் கண்ணு தனியாக உதடு தனியா இந்த இதெல்லாம் ரசிச்சு மாதிரி பேக் ஷாட். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். என் டாக்டர் கலாட்டா பண்ணுறாங்க. நான் ஹீரோயினுக்கு இப்போ பாரதிராஜா சார்லாம் பண்ணாரு, உனக்கு என்ன பில்டப், உனக்கு என்ன பில்டப், அது விஜய்க்கு தானே வேணும் அப்படின்ட்டு.
அது ஐ திங்க் அந்த சேஞ்ச் தேவைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஹவ் தே ஷுட் ஹவ் ஃபெல்ட். ரொம்ப அழகாக அந்த அந்த ட்ரெய்லரை ரொம்ப அழகாக எடுத்து ரொம்ப அழகாக கட் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் சார். வினோத் சாருக்கு எத்தனை மாடுலேஷன் கொடுத்தீங்க? அதில் ஏதாவது சார் வினோத் சார் நான் எப்பவுமே ஒரு 6-7 மாடுலேஷன், நான் பீயிங் டப்பிங் ஆர்டிஸ்ட், ஒரு 6-7 மாடுலேஷனில் நான் ஏன்னா முதல்ல வந்து சார் தொற்றுலையே இது நீங்கள் சொல்லுங்கன்னா என்ன நினச்சுன்னு சொல்லுவீங்க. கரெக்ட். சீன் எதுவும் தெரியாது, என்ன சீனுக்கு எதுவுமே தெரியாது. அசிஸ்டன்ஸும் கல்லூலியும் ஒருத்தம் கூட எனக்கு சீன் என்ன சொல்லுங்க. ஓகே ஓகேவா சார் நாங்கள் எல்லாம் அப்படின்னு மழுப்பி 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 கொண்டு போயிட்டாங்க. சரி போயாச்சு. அப்படி பார்த்துட்டு தொற்றுலையே அப்படின்றான். இல்லை சார் இன்னும் கொஞ்சம் ஹெவியா என்ன தொற்றுலையே அப்படின்றான். என்ன இல்லை இல்லை சார் நல்ல அப்படின்னா நான் திருப்பியும் ஒன்று ட்ரை பண்ணுறேன். அது சாட்டிஸ்ஃபைங்காக இல்லையே. அப்போ தான் வினோத் வந்து சார் விஜய் சார் அந்த பலத்தை, விஜய் சார் பலத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாரு. நான் இப்போ வராஜா இது சொல்லியிருக்கலாம் முதல்ல. அதாவது he wanted to get the artist into the group. வா 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 அந்த ஜுஜுன்னு ஒரு பிஸ்கெட்டை கொடுத்துருக்கோம்ல, அதே தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அப்புறமா தான் அந்த ஸ்ப்ரேலாம் அடிக்க சொல்லிட்டாரு. அடிச்சுட்டு அந்த இதில் வந்து அந்த ஸ்வெட்டிங்கில் வந்து அப்படி எடுத்து பார்த்துட்டு தொட்டுலையே இது வந்து அங்கே கேட்கும் போதே எல்லாரும் அப்லோட் பண்ணாங்க. ஏன்னா கம்ப்ளீட் சைலண்ட். அதில் வெறும்னா என்னோட வாய்ஸ் மட்டும் தொட்டுலையே அப்படின்னு வந்ததுன்னா அங்கேயே ஒரு சின்ன வைப்ரேஷனில் தான் இருக்கு. என்ன இது நாங்கள் எடுத்துன்னு வந்து டப்பிங் பண்ணுறோம். சம்பவம் பண்ணுறவனை கேள்விப்பட்டிருப்ப, அதில் ரெக்கார்டு வைக்கிறவனை கேள்விப்பட்டிருக்கியா, அதான் தளபதி அப்படின்னால நீங்கள் ஒரு டால்பி எஃபெக்ட் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கேட்கும்போது அதான் தளபதி அப்படின்னா அட்மாஸ்ஃபியர்லேருந்து எல்லாத்துலையும் அதிரும். இப்பயே அதிருது சார் எனக்கு. உங்க எல்லாரும் மேலேயும் நானும் வெயிட் பண்ணிருந்தேன் சார். எனக்கு அங்க இன்ஜினியர் ரூம்ல அந்த ஸ்பீக்கர்ஸ்ல கேட்கறதே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருந்தது. உங்க வாய்ஸ் நீங்களே ரசிச்சு கேட்டு ரொம்ப ரசிச்சு அதை என்ஹான்ஸ் பண்றாங்கல்ல. தியேட்டர் உள்ள நான் டப் பண்ணும்போது எனக்கு ஒரு மோனோ ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல தான் கேட்பேன். அது ஒன்றும் கேட்காது. அது தொற்றுலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளாட்டாக கேட்கும். அது அங்கே உள்ள நீங்கள் வாங்க சார் கேட்கலாம் அப்படின்னோடனே தொற்றுலையே அப்படின்னா அந்த தொற்றுலையே வந்து நம்ம மைக் வழியாக அது எவ்வளோ தூரம் ஆம்பிளிஃபை ஆகிருக்கு, அது என்ன உள்ளே போகிறது, அவனுக்கு என்னத்தை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணாங்க. ஓய்யோ நான் இப்போ ஐம் வெயிட்டிங் டு சீட் இன் அன் அட்மாஸ் தியேட்டர் வெரி ஆனஸ்ட்லி. எனக்கு வந்து அந்த ஏதோ ஒன்று வந்து ஒரு சவுண்ட் வரும் வரும் நம்ம சினிமா தியேட்டர்லாம் போனால் அந்த டால்பிக்காக ஒரு எஃபெக்ட் போட்டு சுத்தி அடிக்கும். அந்த அந்த எஃபெக்ட்டுக்கு வந்து நான் வந்து தொட்டிலே நான் வந்து நிஜமாவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நிஜமாவே. என்னன்னா அந்த அதான் தளபதி அப்படின்றது வந்து நான் பேசும்போதே நான் அந்த மாதிரி தான் பேசினேன். ஒரு அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் தான் பேசினேன். அதான் தளபதி இது சுத்தி ஸ்பீக்கர் சவுண்ட்ல கேட்கும்போது அடடடா தொட்டிலேயே ஸ்லைஸ் போட்டுருவாப்புல. அதாவது இது இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு காதில் ஒழுமானே தெரியாது. என்ன ரசிகர்கள் ஓகேவா. நான் வெயிட் பண்ணியிருந்தேங்க. நான் அதுக்குன்னு வினோத் ஒரு இதே போட்டேன். அப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது எதனா ஷோக்கு போட்டிங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ அங்கேயே எவ்வளோ பேர் அங்கே விசிலடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது அந்த மாதிரி சீக்வன்ஸ் அண்ட் அது அமைஞ்சிருக்கு. அது அவ்வளோதான். ஒருத்தரோட வருகைய ஒரு செலிப்ரேட் பண்ணி கொண்டாடி அவர் அப்படிங்கிற ஒண்ணு. ஏன்னா தெரியல வந்து அவரோட மாமனாரா போனதுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. ஒரு முரண்படான கேரக்டர், ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர் மாதிரி போய். அதாவது முதல்ல அவங்க எனக்கு இது டெஸ்ட் எடுக்கும்போது இப்போ எங்களுக்கு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி எல்லாம் சரியா வராதுப்பா அப்போ அப்படிதான் டெஸ்ட் எடுத்தாங்க. யாருக்குன்னு சொல்லல. இது நார்மலாக ஒரு ஒரு எல்லா இதுலேயும் வரக்கூடிய ஒரு டைலாக் தானேன்ற ரேஞ்சுக்கு நான் ஓடிட்டேன். அப்புறம் அங்கே போய் விஜய்க்கு தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சோடனே
இந்த ஜீவா சார்லாம் நான் வந்து அதுக்கப்புறம் அங்கே அந்தகாரம் செட்டில் மீட் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமாக சார் சொல்லி வச்சிருக்கலாமே சார், வெறும் அட்லி ஆஃபீஸ் தான் கூப்பிடுவாங்கன்ற மாதிரி விஜய் சார் கூப்பிட்டீங்க. படம் தெரியாம அந்த அமையறது தான் அந்த நேர்கொண்ட பார்வையில் வந்து அந்த இன்ட்ரோ அமைஞ்சது, அப்புறம் வந்து துணிவில் இந்த இது அமைஞ்சது, இப்போ இது அமைஞ்சதெல்லாம் வந்து ஒரு காட் சென்ட் தான். அது ஒன்றும் ஏன்னா நான் கன்சீவ் பண்ணிவிட்டு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனேயே அகஸ்மாத்தாக மீட் பண்ணுறேன் வினோத்தை. என் மெஸ்ஸுக்கு சாப்பிட வருவார், நான் வச்சுருந்த மெஸ்ஸு சாப்பிட வருவார். அப்போ வந்து ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் ஒரு சமாச்சாரம் வச்சுருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் வந்து பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக he was clear. அதுக்கு வேறு யாரும் நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் சார், இது சார் அது சார் எல்லாமே இல்லை, இல்ல அந்த ரூல்லாம் இல்லை, நீங்க தான் நீங்கள் தான் பண்ணி இட் ஹஸ் கம். கிரேட் சார். எனக்கு இன்னொன்று கேட்கணும்னு ஆச்சு சார். 2 பர்சனாலிட்டிஸ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஒன்று அஜித் சார், இன்னொன்று விஜய் சார். 2 பேருமே வந்து சினிமாவை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ஸாக இருக்கட்டும். 2 பேரோட தனித்துவம்னு நீங்கள் என்ன சார் பிரித்து பார்ப்பீங்க? 2 பேருக்கும் ஒரு காமன் தனித்துவம் இருக்குது, ஹார்ட் ஒர்க். காமனான தனித்துவம். தனித்துவம். 2 பேருமே சைலண்ட் அண்ட் தர் ஒர்க்ஸ். அவங்க வந்து நீங்கள் இந்த ஸ்கூல்லாம் படிக்கும்போது ஒரு பையன் மட்டும் தனியாக சைலண்டாக இருப்பான். என்ன கடக்கடன்னு அவன் எல்லா எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டு அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி போயிட்டே இருப்பான். இது 2ம் அந்த கேரக்டர். அந்த மாதிரி தங்களோட வேலையில் கரெக்டாக இருந்தாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதாவது பர்ஃபெக்ஷன் டு த கோர். யூ cannot see a slip. ஓகே, வெரி ரேர்லி யூ கேன் நோட் டவுன் அண்ட் சீன்னு நம்ம சொல்லாமே தவிர இன் மெனி கேசஸ் யூ வில் ஃபெயில். அப்படி எவ்வளோ விளக்கணிங்களா அப்படின்னு பார்த்தா கூட அந்த பையன்கிட்ட தப்பு இருக்காது அப்படின்றது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். அது நான் 2 பேர்ட்டையுமே நான் நோட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு, அது நான் சொன்னேன் 2 டேரக்டர் இருந்தால் 2 டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். இங்கே ஒரே டேரக்டர் 2 தேங்க்ஸ் அவருக்கு சொல்லுவாங்க. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.